Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது ஒரு முத்திரை, அதோடு சேர்த்து ஒரு எளிமையான மூச்சு பயிற்சி. அது நமக்கு பல வகையான பலன்களை கொடுக்கக்கூடியது. அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய முத்திரை யோனி முத்திரை. இந்த யோனி முத்திரை பெண்களுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடியது. அவர்களுக்கு கருப்பை நன்றாக இயங்கும், கருப்பையில் கருமுட்டைகள் தங்கக்கூடிய நிலை கிடைக்கும், மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு முழுமையான தீர்வு கிடைக்கும். அதே மாதிரி மாதவிடாய் காலகட்டத்தில் அதிகமான வயிற்றுப்போக்கு, வயிற்று வலி, மன இறுக்கம் அதை நீக்கக்கூடியது, மன அமைதியே கொடுக்கக்கூடியது, உடம்பில் கழிவுகள் சரியாக வெளியேறும். அவர்கள் அனைவருமே இந்த யோனி முத்திரையும் அதோடு சேர்த்து செய்யக்கூடிய ஒரு மூச்சு பயிற்சி. அது நீங்கள் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மாதவிடாய் காலகட்டத்தில் 4 நாட்கள் பயிற்சி வேண்டாம், 5th டேலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். மிக அற்புத பலன்கள் கிடைக்கும். பள்ளி மாணவிகளுக்கு மாணவ பருவத்திலேயே இந்த யோனி முத்திரையை ப்ராக்டிஸ் பண்ண வச்சுட்டிங்கன்னா வளர்ந்து வரக்கூடிய காலகட்டத்தில் அவர்களுக்கு நிச்சயமாக நார்மல் டெலிவரி உண்டாகும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், கருப்பையில் கருமுட்டைகள் தங்கக்கூடிய நிலை கிடைக்கும். நிறைய பெண்களுக்கு மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கின்றன, அவர்களுக்கு ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கும். அதே மாதிரி உடல் ஆரோக்கியம், சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருக்கக்கூடிய நிலை கிடைக்கும், தெளிந்த சிந்தனை கிடைக்கும். இந்த முதிரைகளோடு சேர்த்து 15 நாட்களுக்கு ஒரு முறை கொஞ்சம் வேப்ப இலை கொழுந்து டெய்லி சாப்பிடக்கூடாது, ஒரு 5 கொழுந்து 15 டேஸ்க்கு ஒருக்க மென்று சாப்பிட்றணும். அப்படி சாப்பிடும் பொழுது பலன்கள் நன்றாக இருக்கும். அதே மாதிரி துளசி, அருகம்புல் ஒரு செப்பு செம்பில் போட்டு இரவு படுக்கும் பொழுது வாட்டரை போட்டு மூடி வச்சுருங்க. காலையில் எழுந்த உடனே பல் விளக்கிட்டு அந்த வாட்டரை சாப்பிட்டுக்கோங்க. மாதுளம்பழம் உணவில் எடுத்துக்கோங்க, உலர்ந்த திராட்சை, பேரிச்சம்பழம் உணவில் எடுத்துக்கோங்க, மணத்தக்காளி கீரை உணவில் எடுத்துக்கோங்க. மிக நல்ல பலன் கிடைக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் சுகாசனத்தில் யோனி முத்திரை பண்ண போகிறாங்க. அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். முத்திரைகள் செய்யும் பொழுது மன அழுத்தம், மனக்குழப்பம் இல்லாமல் ரிலாக்ஸாக பண்ணணும். அதனால் தலை முதல் கால் வரை முதல்ல அப்படியே ரிலாக்ஸ் பண்ண போகிறோம். உங்களது ஆழ்மனதை தலைவலி தசைகள் அதில் அப்படியே அப்ளை பண்ணுங்கள். அந்த தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு எர்த் பண்ணிட்டோம். ரிலாக்ஸ் டீப்லி. தோள்பட்டை வெளி தசைகள் மனசனால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். வலதுகை வெளி தசைகள் மனசனால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இடதுகை வெளி தசைகள் மனசனால் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இதயத்தினுடைய வெளி தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி. வயிற்று வெளி தசைகள் மனசனால் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். வலதுகால் இடதுகால் வெளி தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி. தலை முதல் கால் வரை நம்முடைய மசில்ஸில் இருக்கக்கூடிய எல்லா அழுத்தங்களையும் அந்த பூமிக்கு எர்த் பண்ணிட்டோம். இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. மூச்சு உள்ளெழுக்கும் போது அடிவேர் லேசாக வெளியே வந்துடணும். மூச்சு வெளியே விடும்போது அடிவேர் லேசாக உள்ள போய்க்கிடணும். இப்போ மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்க. கண்ணை ஓப்பன் பண்ணிக்கோங்க, கை முன்னாடி வச்சுக்கோங்க. இப்போ இந்த முத்திரை எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க. ஆள்காட்டி விரல் கட்டை விரல் நுனியை சேர்த்துருக்காங்க. மீதி விரல் எல்லாமே உள்நோக்கி வச்சுக்கிட்டாங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு முறை இந்த முதிரை பண்ணி காமிக்காங்க. ஆள்காட்டி விரல் கட்டை விரல் நுனியை சேர்த்துட்டாங்க. மற்ற விரல்கள் எல்லாமே மேல் நோக்கி வச்சுக்கிட்டாங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. இப்போ மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ணுறாங்க. ஒரு கால் மட்டும் போட்டுக்கோங்க, நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க.
யோனி முத்திரை. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜ்ராசனம் போட்டுக்கோங்க. வஜ்ராசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க. யோனி முத்திரை. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே சுகாசனத்துக்கு வந்துக்கோங்க. ஹிப் ரைசிங், இடுப்பை ரைஸ் பண்ணக்கூடிய ஒரு சின்ன பயிற்சி பார்க்க போகிறோம். திரும்பி உட்காந்துக்கோங்க, படுத்துக்கோங்க. ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. இப்போ 2 காலும் அடிச்சுக்கோங்க. கை 2 பக்கவாட்டில் வச்சுக்கோங்க. மெதுவாக ஹிப் மட்டும் ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை ஹிப் மட்டும் ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 2 கை சைடில் வச்சுக்கோங்க, பக்கவாட்டில் வச்சுக்கோங்க. 2 கையும் ஹிப் மட்டும் ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை ஹிப் மட்டும் ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 2 கையும் தலைக்கு பின்னாடி வச்சுக்கோங்க. ஹிப் மட்டும் ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். ஒன் மோர் டைம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். பொறுமையாக எழுந்து சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். 2 கை சின்முத்திரை. கண் மூடிக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. இப்போ உங்களது மூச்சோட்டத்தை நெற்றி புருவ மையம், ஆக்ஞை சக்கரம். நெற்றி புருவ மையத்தில் உங்களது மூச்சோட்டத்தை 1 நிமிடம் கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். ஒரு நிமிடம் முதல் 2 நிமிடம் நெற்றி புருவ மையத்தில் உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கண்ணை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு குளிர்ச்சி வகை பயிற்சி. சீத்தளி. வாய் வழியே மூச்சை உள்ளழுங்க. வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மெதுவாக மூக்குள்ளேயே மூச்சு வெளியிடுங்க. மீண்டும் ஒரு முறை. மூச்சு உள்ளே இழுக்கும் போது வயிறு வெளியே வந்துடணும். மூச்சு வெளியே விடும்போது வயிறு உள்ளே போய்க்கிடணும். இந்த மாதிரி 10 முறை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இப்போ 2 நாசுலையும் மூச்சை உள்ளழுங்க. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக மூச்சு வெளியிடும். நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளழுங்க. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக மூச்சு அடையும். இப்போ 2 கை தலைக்கு மேலே கும்பிட்டுக்கோங்க. நல்லா ஸ்பீடாக இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கை சின்முத்திரை. கண்ணை மூடிக்கோங்க. மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள். 5 செகண்ட். மீண்டும் ஒரு முறை கை தலைக்கு மேலே கும்பிட்டுக்கோங்க. நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். 2 கை சின்முத்திரை. கண்ணை மூடிக்கோங்க. உங்களது மூச்சோட்டத்தை இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையம், அந்த இடத்திலே உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும்.
நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். ஒரு நிமிடம் முதல் 2 நிமிடங்கள் உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும். நேயர்களே, இன்றைக்கு பார்த்த இந்த பயிற்சி செரிமானம் நன்றாக இயங்கும், ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும், பெண்களுக்கு வரக்கூடிய மாதவிடாய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் முழுமையான தீர்வு கிடைக்கும். இடுப்பு வலி நீக்கக்கூடியது, மாதவிடாய் காலகட்டத்தில் வருகின்ற ஓவர் ப்ளீடிங், அதே மாதிரி வயிற்று வலி நீக்கக்கூடியது, மன அமைதியை கொடுக்கக்கூடியது. இந்த பயிற்சியை தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி மாதவிடாய் காலகட்டத்தில் 4 நாட்கள் பயிற்சி வேண்டாம், 5th டேலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. மாதுளம்பழம் உணவில் அடிக்கடி எடுத்துக்கோங்க, இளநீர் உணவில் எடுத்துக்கோங்க, 15 நாட்களுக்கு ஒரு முறை கொஞ்சம் வேப்ப இலை கொழுந்து உணவில் சாப்பிட்டுக்கோங்க. தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karpakkam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.